ஆனால் 2 பேருமே மறைமுகமாக இளைஞர்கள் விஜய் பின்னாடி இருக்கிறாங்கிறத குறிப்பிடுறாங்க. அட்டை விவரம் தெரியாமல் இருக்கிறவங்க, பொதுமக்களை பார்த்து பயப்படுறவங்க, கூட்டமே நடத்த முடியாதவங்க, இது மாதிரிலாம் நிறைய வாரத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறோம், அவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜயை நோக்கி தான் அவங்க மையப்படுத்துறாங்க. அப்ப என்ன இது வந்து விஜய் விசஸ் ஐ மீன் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற டிவிக்கோட நெரேட்டிவ்க்கு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் தான். அதுக்கு வந்து இன்னமும் வந்து தூபம் போடக்கூடிய விஷயம் தான், வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா அப்படி வந்தால் அதிமுக பலவீனம் அடையும். அப்போ வந்து தாவேக்காவா திமுகங்கிற நெரேட்டிவ் வந்து நமக்கு நல்லது பார்க்க நம்ம பார்த்தோம். ஆச்சரியப்படத்தக்க வகையில் திமுகவுடைய வாக்குகளை கூட தாவேக்கா பழக்குன்னு பார்த்தோம். முன்னாடி என்ன வச்சோம், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் 2ஆ பழக்கணும்னு. ஆனால் திமுகவுக்கு வருத்தப்படும் வகையில் வந்து என்னன்னா திமுகவுடைய வாக்குகளை பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு உட்பட பட்டியலினத்தர் வாக்கு உட்பட நிறைய ஓட்டுகள் பழக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திமுக என்ன செய்யுது, தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிக்குது. தாவைக்கு எதிர்க்க ஆரம்பிக்கணும்னா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மூலமா இந்த எதிர்ப்பு வந்து உறுதியாகும். இந்த எதிர்ப்பு உறுதியாகும் மூலமா அதிமுக வாக்குகள், அதாவது திமுகவுடைய எதிர்ப்புகள் பலவீனமாகும். திமுகவுக்கு எதிர்த்தா அதிமுகவுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத, திமுகவுக்கு எதிர்த்தா தாவேக்காக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக பிளான் பண்ணி நம்ம வந்து கட்சியில் இளைஞர்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக ஸ்பீச் 2 பேருமே கேட்டேன். அதில் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கா, ஏதாவது ஒன்று ஒரு ஆஃப் ஆக்டரா இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கான்னா அப்படி எதுவுமே இல்லை. இளைஞர்களை தக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி.